இந்த கிச்சனுக்கு வரவே சரியா இருக்கு. சமையல் பண்ண ஒண்ணுமே இல்ல. காய்கறியை பார்த்தா காய்கறி இல்ல, மசாலாவை பார்த்தா மசாலா இல்ல. யார்கிட்ட வாங்கி கேட்டாலும் வாங்கி தரவே இல்ல. இவங்க காலமே ஆபீஸ் போயாச்சு. இனி அத்தையிட்ட தான் வாங்கி கேட்கணும். வீட்டில் உள்ள பொறுப்பு எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். வேற யாராவது இந்த கிச்சன் பக்கம் வராங்களா? ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கும்னு பார்த்தா ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கல. சரியா வருது. ஒரு நாளாவது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடலாம் இல்ல. இங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி என்ன சமைக்க சொல்லி கொல்றது. ஏதாவது வாங்கி தந்தாலாவது சரி, சமைக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒன்றும் இல்லவும் இல்லை. ஆனால் டைமுக்கு டைம் சாப்பாடு மட்டும் போகணும். சரி, நீ அத்தையிட்ட போய் சொல்லுவோம் வீட்டில் ஒரு திங்ஸும் இல்லைன்னு. இன்னை பேப்பர்ல ஒன்றும் விசேஷமா இல்லை. எனக்கு மொவா வீட்டுக்கு வந்து 5 நாள் ஆகுது. நாளைக்கு எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிடணும். அவ இருந்தாலாவது எனக்கு நல்ல நேரம் போகும். எனக்கு கூட ஃபுல்லா பேசிட்டே இருப்பா. அவளை வீட்டில் நடந்ததையெல்லாம் சொல்லுவேன். இப்போ நேரம் போகவே இல்லை. அத்தை நியூஸ் பேப்பர் அத்தை வாசிச்சுட்டு இருக்கிறீங்க. என்ன உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சா? நீ போய் வேலையை பாரு. அத்தை சமைக்க ஏதாவது இருந்தால் தானே நான் சமைக்க முடியும். ஒரு காய்கறி இல்லை, இன்னைக்கு மீன் கறியும் வரல. அதனால மீனும் வாங்கல. மசாலா ஐட்டம்ஸும் ஒன்றுமே இல்லை. இதுவரை நீ வாயை மூடி வச்சுட்டா இருந்த. ஒன்றும் இல்லைன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. எனக்கு மௌனாவது வாங்கி தந்திருப்பான் இல்ல. அத்தை நான் நேட்டைக்கே உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன் கொஞ்சம் காய்கறி தான் இருக்கு, நீங்க கண்டுக்கவே இல்லை. இவங்கள்ட்ட சொன்னா இவங்க சொல்லாங்க அம்மாட்ட சொல்லு, நான் காலமே ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு தானே வரேன் அப்படி சொல்றாங்க. எனக்கு இப்போ ஒரு காசுமே இல்லை. என்னால் ஒன்றும் போக முடியாது. அத்தைக்கு நேற்றே தான் குழுவில் இருந்து நிறைய காசு கிடைச்சு. என்ன போய் சொல்றாங்க? என்ன மருமவளை என்ன யோசிச்சுட்டு இருக்கு? அத்தை நேற்றே தானே அத்தை உங்களுக்கு குழுவில் இருந்தெல்லாம் நிறைய காசு கிடைச்சு. மருமவ சரியான ஆளு தான். நம்மகிட்ட எப்போ காசு கிடைச்சாலும் கரெக்டாக கண்டுபிடிக்கியா. எனக்கு மொவா ராதிகா இருக்கா இல்லை, அந்த காசை கேட்ட அவளுக்கு இப்போ நல்ல கடன் போல. எல்லா காசையும் அவளுக்கு தான் நான் கொடுக்க போறேன். சரி, இந்த அத்தை எப்படியும் அவங்க காசை செலவு பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுப்போம். சரி அத்தை, அப்போ நான் 1000 ரூபாய் தாரேன். நீங்க போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. என்ன இந்த 1000 ரூபாயில் 500 ரூபாய்க்கு தான் சாதனம் வாங்கணும். மீதி வர காசை நம்ம மௌலுக்கு கொண்டு கொடுக்கணும். என்ன அத்தை என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? இல்லை இல்லை, இனி என்ன காலத்து பிறகு யாரு தான் கடைக்கு போவான்னு தெரியல. நீயும் போய் பழகணும். என்ன அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சரி அத்தை, நானும் இனி கடைக்கெல்லாம் போய் பழகலாம். அத்தை வந்த பிறகு எல்லா வேலையும் பண்ணலாம். அது வேற ரெஸ்ட் எடுப்போம். இது வீடு எல்லா வேலையும் நான் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. அத்தை ஒரு ஹெல்ப்புமே பண்ணல. ஃபுல்லா நியூஸ் பேப்பர் வாசிக்கதான் அவங்க வேலை. என்ன ஒரே பாட்டு சத்தமா இருக்கு? எங்கேயோ கல்யாண வீடுன்னு நினைக்கி. எங்க இருந்தாலும் தெரியல. யாராவது வந்தாங்க என்ன கேட்கலாம் கல்யாண வீடு எங்க இருக்குன்னு. சரோஜா அக்கா வராங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம் கல்யாண வீடு எங்க இருக்குன்னு. சரோஜா அக்கா எங்க போயிட்டு இருக்கீங்க அக்கா? எனக்கு நேரம் போகல. வீட்டில் இருந்தாலும் ஃபுல்லாக மருமூளு கூட தான் சண்டை போடணும். எதுக்கு சண்டை போடணும்னு சொல்லி சரி வெளியே கொஞ்சம் சுட்டிட்டு வரலான்னு சொல்லி வெளியில் வந்தேன். ஆமாம் அக்கா, நல்ல பாட்டு சத்தமாக கேட்குது. ஏதாவது விசேஷம் உண்டா பக்கத்தில்? பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய வீடு இருக்குல்ல, அங்கே தான் கல்யாண வீடு. நல்ல வசதியான குடும்பம். நல்ல சாப்பாடு போட்டிருக்காங்க போல. வீட்டு பக்கத்தில் அந்த வீட்டு சொந்தக்கார 2-3 பேர் உண்டு. அவங்க சொன்னாங்க சாப்பாடெல்லாம் நல்லா போடுறாங்களாம். அப்படியே அக்கா, ஒரே பாட்டு சத்தமாக கேட்டு அதனால தான் கேட்டேன். நமக்கெல்லாம் அவங்கள தெரியாது. அவங்க பெங்களூரில் உள்ளவங்க. இப்போ இங்கே வந்து தங்கி இருக்காங்க. ஓ சரி சரி. ஆமா, நீ எதுக்கு இந்த பக்கமா வந்த? வீட்டில் ஒரு காய்கறி ஒன்றும் இல்லை. சரி சந்தை பக்கமா வரலான்னு சொல்லி வந்தேன். சரி சரி, நான் இனி வீட்டுக்கு கிளம்பி நீ வந்து காய்கறி வாங்க என்ன. அப்போ இன்னைக்கு காய்கறியை வாங்காண்டாம், ஒன்றும் வாங்காண்டாம். இந்த 1000 ரூபாயை நம்மளே வச்சிருப்போம். நெட்டவெள்ளியையும் கூட்டிட்டு கல்யாண வீட்டுக்கு போகலாம். கல்யாண வீடு சாப்பாடு சாப்பிட்டே நிறைய நாள் ஆச்சு. நெட்டவெள்ளியையும் கூட்டிட்டு நீ கல்யாண வீட்டுக்கு போகலாம். இந்த 1000 ரூபாயை நம்மளே வச்சிருப்போம். எதுக்காவது யூஸ் ஆகும். அத்தை என்ன அத்தை காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலையா? மருமவளே, நான் சொல்லிட தேவை மருமவளே. எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாண வீடு இருக்கு, அங்கே போகலாம். என்ன அழகான ஒரு பட்டை போடு. நல்ல சொந்தமா அத்தை? ஆமா ஆமா, நமக்கு நல்ல சொந்தம் தான். நல்ல ஒரு பட்டை போட்டுட்டு வா. அத்தை அப்ப நான் இன்னைக்கு சமைக்காண்டேன் இல்ல அத்தை? ஆமா ஆமா, இன்னைக்கு உனக்கு ஃபுல்லா ரெஸ்ட் தான். நைட்டுக்கு அங்க இருந்து வாங்கிட்டு வரலாம் என்ன. சரி சரி அத்தை. மருமவளே வா மருமவளே, நீ கிளம்பலாம் என்ன. சரி சரி அத்தை. மருமவளே, நம்ம கல்யாண வீட்டு போனதும் ஃபர்ஸ்ட் சாப்பிட தான் இருக்கணும் என்ன. சரி சரி அத்தை. அத்தை யாருமே சாப்பிட வரல போல அத்தை. இனிதான் வருவாங்கன்னு நினைக்கி. நம்மளும் மொய் கொடுத்துட்டு வருவோமா? மருமவளே, நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். மொய் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இப்போ தானே புதுசாக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க. இனிதான் எங்களை பற்றி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். அத்தை இது உங்களுக்கு தெரிஞ்ச கல்யாண வீடு தானே அத்தை? இப்போ நீ வாயை மூடிட்டு இருப்பியா? நான் வீட்டில் போய் எல்லாம் சொல்லி. எனக்கு என்னமோ அத்தைக்கு ஏதோ தெரியாத கல்யாண வீடுன்னு தோணுது. சரி பேசாம நம்ம இருக்க வேண்டியதான். எம்மா, கல்யாணமே இன்னும் முடியல, அதுக்குள்ளாடி நீங்க சாப்பிட வந்தாச்சா? நாங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? பையனுக்கு சித்தி தானா. சீக்கிரமா எங்களுக்கு சாப்பாடு போடுங்க. பையன் வீட்டில் இருந்து தான் சொன்னாங்க சீக்கிரமா நீங்க போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்திருக்கோம். ஃபாஸ்டா சாப்பாடு போடுங்க. சரிம்மா சரி, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வரோம். எனக்கு இன்னொரு பார்சல் கொண்டு வாங்க.
இன்னொரு பார்சல் எனக்கு கொண்டு வாங்க. என்னம்மா கல்யாண வீட்டு நீங்க மட்டும் வரல, என்ன நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும். நான் யாரும் தெரியல, சீக்கிரமா கொண்டு வாங்க. இன்னொரு பார்சல் கூட என்ன கொண்டு வாங்க. எம்மா அத்தை எப்படி சாப்பிட்றாங்க? இது வயரா பானையானே தெரியல. ராதிகா நீயும் வந்துட்டியா? யார் உன்னிட்ட சொன்னா இங்க கல்யாண வீடு இருக்குன்னு? அண்ணி அம்மா தான் வர சொன்னாங்க அண்ணி, அதனால தான் நான் வந்துட்டேன். 2 பேரும் ஒரே துணி போட்டிருக்கோம். கிறிஸ்மஸுக்கு நீங்க எடுத்து தந்த துணி தான் அண்ணி. மக்களே ராதிகா உன புருஷனார கூட்டிட்டு வரலையா ராதிகா? அம்மா அவர் வந்திருக்காரு அம்மா, நீங்க சொன்னதுமே அவர் லீவு போட்டுட்டாரு. குடும்பமே இப்படிதான் போல இருக்கு. நம்ம சரியா வந்து மாட்டிட்டோம். எப்படி தப்பிக்க போறோனே தெரியல. எனக்கு இன்னொரு பார்சல் கொண்டு வாங்க. நீங்க சாப்பிட்டே பாதி பிரியாணியும் காலியாகிடுச்சு, எல்லாருக்கும் தேவையுமானே தெரியல. நான் பையனுக்கு அப்பா எதுக்கும் கூட்டிட்டு வரேன், ஏதோ சரியில்லாதது போல இருக்கு. ஐயோ பையனுக்கு அப்பாயை கூப்பிட போறாரா? எப்படியும் பையனுக்கு அப்பாக்கே அத்தையே தெரிய போறதில்ல. சரி நம்ம எதுக்கும் அத்தையிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தாண்டியே நிற்போம். இவங்க தான் சார், பையனுக்கு சித்தின்னு சொல்லி பாதி சாப்பாடையும் காலி பண்ணியாச்சு. என்னது இவங்க பையனுக்கு சித்தியா? இது யாருன்னே எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இவங்கள இந்த ஹாலை விட்டு வெளியில போக சொல்லுங்க. யாருமா நீங்க 2 பேருமா இவங்கள கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல இல்ல இது யாருன்னே எங்களுக்கு தெரியாது. மருமோளே நான் யாருன்னே உனக்கு தெரியாத மருமோளே? மோளே நீயாவது சொல்லு மோளே, நான் உனக்கு அம்மா தானே, சொல்லு மோளே, என்னை எப்படியாவது காப்பாத்திரு. என்னது நீங்க எனக்கு அம்மாயா? நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. நான் நினைக்கேன் இவங்களுக்கு மூளை வளர்ச்சி சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன மருமவான்னு கூப்பிடியாங்க, இவங்கள மகான்னு கூப்பிடியாங்க. ஆமா ஆமா, எனக்கும் பார்க்க அப்படிதான் தெரியுது. இவங்களை ஃபர்ஸ்ட் வெளியில போக சொல்லுங்க. நான் அப்பவே நினைச்சேன், பார்சலா சாப்பாடு வாங்கும் போதே நினைச்சேன். வெளியில போங்கம்மா. நீங்களே வெளியில போறீங்களா? நாங்க பிடிச்சு வெளியில தள்ளவா? அட பாவியலா, கல்யாண வீடு சாப்பாடு சாப்பிட உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்தேன்ல, எனக்கு இன்னும் வேணும், இனியும் வேணும். எம்மா யாரும்மா உங்களை எல்லாம் கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டா? உங்களுக்கு நான் சீட்டே தரலே. நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன மட்டும் தான் உங்களுக்கு தெரியல அண்ணா, அவங்க 2 பேரையும் உங்களுக்கு தெரியுமா? நல்லா பாருங்க, அவங்களே உங்களுக்கு தெரியாது. ஓசியில தான் சாப்பாடு சாப்பிட வந்திருக்காங்க. ஐயோ அத்தை நம்மளே மாட்டி விட பாக்கியாங்க. ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். உங்களை தான் பார்த்தது போலே இல்லை. அவங்க 2 பேரையும் எங்கேயோ பார்த்துருக்கேன். எனக்கு ஒய்ஃபுக்கு சொந்தம்னு நினைக்கி. பாதி சாப்பாடும் காலி ஆகியாச்சு. நீ திரும்ப தான் வைக்கணும் போல இருக்கு. எங்கே இருந்து தான் இப்படியெல்லாம் வாரீங்கன்னே தெரியல. போங்கம்மா, சீக்கிரமா வெளியில போங்க. அண்ணி நல்ல வேலை நம்ம மாட்டல, ஃபாஸ்டா சாப்பிட்டுட்டு வீட்டு ஓடிடுவோம். மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா பை பை.